Welcome back to my channel. இன்னைக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவான டாபிக் தான் பார்க்க போறோம். நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிற டாபிக்கும் கூட. நம்ம கேக்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படினா அதை எப்படி ஸ்டோர் பண்றது, ஃப்ராஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி ஸ்டோர் பண்றது, கேக்கோட ஸ்பஞ்சஸ் எப்படி ஸ்டோர் பண்றது அப்படிங்கறது எல்லாத்தையுமே வந்து டீடைலா பார்க்க போறோம். அதுல கொஞ்சம் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி பண்றது அப்படிங்கறதையும் இந்த வீடியோல நான் சொல்லி தரேன். கண்டிப்பா இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். ஃபுல்லா பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கண்டிப்பா ஒரு பெரிய கேக்க உடனே சாப்பிட்டு முடிக்க முடியாது. அதுக்கு ஸ்டோர் பண்ணணும், அதோட ஷெல்ஃப் லைஃப் அப்படிங்கிறது கொஞ்சம் முக்கியமான விஷயம் தான். ஆனா ஒருவேளை உங்களால முடிஞ்சிச்சு, அன்னைக்கே சாப்பிட்டு முடிக்க முடிஞ்சிச்சு, இல்ல நீங்க அதை வேற யாருக்கூடயாவது ஷேர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அது பண்ணுங்க. ஏன்னா ஒரு கேக்கோட டேஸ்ட் அப்படிங்கிறது அதை உடனே செஞ்சப்ப சாப்பிடறதுலதான் இருக்கு. நம்ம வந்து அதிகமான நாள் கேக்க ஸ்டோர் பண்ண அதோட டேஸ்ட் வந்து அப்படியே கம்மியாகும். ஏன்னா சப்போஸ் நம்ம வெட் இன்கிரிடியன்ஸ்ல வந்து ஃப்ரூட்ஸோ இல்ல கஸ்டர்டோ இல்ல ஏதாவது டெய்ரி ப்ராடக்ட்ஸ் லைக் கிரீம் எல்லாம் நம்ம ஆட் பண்றோம்ல, சோ அந்த மாதிரி எல்லாம் ஆட் பண்றதுனால அது இன்னும் வந்து நம்மளுக்கு ஷெல்ஃப் லைஃபை கம்மி பண்ணும். அதனால ஏஎஸ்ஏபி உங்களோட கேக்ஸை சாப்பிட்டு முடிச்சிருங்க. ஒருவேளை சாப்பிட்டு முடிக்க முடியல அப்படின்னா இப்ப எப்படி ஸ்டோர் பண்றதுங்கிறத பார்க்கலாம். அதெல்லாம் பேசிக்ஸ்ல இருந்து போலாம். ஒருவேளை நீங்க 2 நாளுக்கு அப்புறம் தான் கேக் செய்யணும், இன்னைக்கே வந்து ஸ்பஞ்ச் ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அதை எப்படி ஸ்டோர் பண்றதுங்கிறது ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அந்த ஸ்பஞ்சஸை நீங்க ரூம் டெம்பரேச்சர்லயே கூட விடலாம். ஆனா நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்மளது வந்து நிறைய பால் தயிர் அந்த மாதிரி எல்லாம் அதை ஆட் பண்ணிருக்கிறோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் அது ஷெல்ஃப் லைஃப் வந்து அஃபெக்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ நான் யூஸ்வலா என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த ஸ்பஞ்சஸ் வந்து கிளிங் ராப் போட்டு நான் நல்லா கவர் பண்ணி வச்சிருவேன். எந்த அவுட் சைட் ஏர்மே வந்து அது கூட ரியாக்ட் பண்ணாத மாதிரி. ஏன் ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்மளோட ஸ்பஞ்சஸ் வந்து வெளியே ஏர்க்கு எக்ஸ்போஸ் ஆச்சு அப்படின்னா அந்த ஸ்பஞ்சஸோட லேயர் வந்து ட்ரை அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது ரொம்ப வறண்ட மாதிரி ஆயிடும். இதே ஒருவேளை நீங்க ரெஃப்ரிஜரேட்டர்ல கொண்டு போய் வைக்கிறீங்க அப்படின்னாலும் அது அப்படியே வைக்க கூடாது. ஒரு நல்ல ஏர் டைட் பாக்ஸ்லயோ நல்லா வந்து கிளிங் ராப் போட்டு வந்து கவர் பண்ணிக்கங்க. ஏன்னா அப்பவும் வந்து ரெஃப்ரிஜரேட்டர்ல இருக்கிற அந்த மாய்ஸ்சர் இருக்குல்ல, அது வந்து நம்மளோட கேக்கோட ஸ்பஞ்ச் மேல பட்டுச்சு அப்படின்னாலும் அப்ப வந்து அந்த கேக் ட்ரை அவுட் ஆகி போறதுக்கான சான்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. சோ இதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க ரெஃப்ரிஜரேட்டர்ல வைக்கிறதுனாலும் சரி இல்ல வெளியே வைக்கிறதுனாலும் ஒரு நல்ல கிளிங் ராப் போட்டு முடிஞ்ச ஏதாவது ஒரு ஏர் டைட் ஜார்ல வச்சு வைங்க. இல்லாட்டி அப்படியே ஒரு நல்ல கிளிங் ராப் போட்டு எந்த மாய்ஸ்சரும் போகாத மாதிரி உள்ள வச்சிட்டீங்க அப்படின்னா வந்து கேக் நல்லா ஸ்டோர் ஆயிக்கும். ரெஃப்ரிஜரேட்டர்ல வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2 to 3 டேஸ்க்கு வந்து ஒன்னும் ஆகாது. நீங்க வெளியே வைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து 1 டேக்கு மேல வைக்காதீங்க. இதுல இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. நம்ம சப்போஸ் அதே மாதிரி கிளிங் ராப் போட்டு ஃப்ரீசர்ல வைக்கலாம். சோ அப்ப வந்து நமக்கு ஷெல்ஃப் லைஃப் வந்து கிட்டத்தட்ட 4 to 5 months வரைக்கும் வரும். ஆக்சுவலா நான் வந்து இதை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்திருக்கேன். 8 months வரைக்கும் நான் அன்டிஸ்டர்ப்டா அதை வந்து ஃப்ரீசருக்குள்ளேயே வச்சுட்டேன். 8 monthsக்கு அப்புறம் எடுத்து சாப்பிடுறப்போ வந்து ஆக்சுவலா ஒண்ணுமே ஆகல, ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. பட் நான் வந்து 8 months உங்களை ரெக்கமெண்ட் பண்ணல. பட் 4 to 5 monthsக்கு வந்து கேரண்டி. பட் அதுக்கும் 4 to 5 months விட்டுறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா யூஸ் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாம உங்க ஸ்பஞ்சஸா நீங்க லேயரா கட் பண்ணிட்டு ஃப்ராஸ்ட் பண்றதுக்கு ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த லேயர்ஸ்குள்ள மட்டும் நீங்க பைப் பண்ணிட்டு அப்படியே வச்சீங்கனாலும் கேக் ட்ரை ஆயிரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு அந்த கேக் இது பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லா ஃப்ராஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்த ஃப்ராஸ்டிங்ல இருக்கிற மாய்ஸ்சர் வந்து அந்த கேக் வந்து ட்ரை ஆகாம இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ ஒரு வேளை உங்க கேக்கு நீங்க பட்டர் கிரீம் வச்சு ஃப்ராஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த கேக்கை வந்து ரூம் டெம்பரேச்சர்லயே 1 டேக்கு வந்து வெளியே விடலாம். விட்டா ஒன்னும் ஆகாது. ஆனா நான் வந்து அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டேன். எனி கிரீம் யூஸ் பண்ணி நான் ஃப்ராஸ்ட் பண்ணாலும் அதை கொண்டு போய் வந்து நான் ரெஃப்ரிஜரேட்டர்ல தான் ஃபர்ஸ்ட் வைப்பேன். ஏன்னா அந்த கேக்கோட ஃப்ரெஷ்னஸ் அப்ப நல்லா மெயின்டைன் ஆகுங்கிறதுக்காக. பட் பட்டர் கிரீம் பொறுத்த வரைக்கும் ரூம் டெம்பரேச்சர்ல 1 டே பக்கம் விடலாம். நீங்க ரெஃப்ரிஜரேட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து 3 to 4 days வரைக்கும் அதோட ஷெல்ஃப் லைஃப் அதோட டேஸ்ட் மாறாம ஓரளவுக்கு நல்லாவே தான் இருக்கும். இதுவே நீங்க உங்களோட ஃப்ரெஷ் கிரீம் கேக்ஸ் எல்லாம் அதாவது விப்பிங் கிரீம் யூஸ் பண்ணி கேக்க ஃப்ராஸ்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து டெஃபினட்டா எக்காரணத்தை கொண்டு ரூம் டெம்பரேச்சர்ல விடாதீங்க. நீங்க விட்டீங்க அப்படின்னா அது வந்து உடனே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் அது மட்டும் இல்லாம அது எப்பவுமே ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சிருக்கிறது தான் வந்து வைஸ் திங். ஏன்னா விப்பிங் கிரீம் எல்லாம் பொறுத்த வரைக்கும் அதோட டேஸ்ட் வந்து மாறுறது ரொம்ப சீக்கிரமா தெரிஞ்சிடும். பட்டர் கிரீம் கூட அந்த அளவுக்கு பெருசா அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப மைல்டா அப்படியே மாறிட்டு இருக்கும். ஆனா விப்பிங் கிரீம்ல எல்லாம் நம்ம ஃப்ராஸ்ட் பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு ஒரு நல்லா இல்லாத மாதிரி ஒரு டேஸ்ட் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால உங்க கேக்க விப்பிங் கிரீம் வச்சு கோட் பண்றீங்க அப்படின்னா அது வந்து 1 to 2 daysக்குள்ள கண்டிப்பா முடிச்சிருங்க. நான் நிறைய கேக் செய்யறப்ப அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 3 to 4 days எல்லாம் அப்படியே போறப்ப அப்படியே டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாவே மாறிடும். பட்டர் கிரீம் எல்லாம் ஈவன் நான் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்றப்போ ஒரு 6 to 7 days வரைக்கும் வச்சிருக்கேன். ஒன்னும் ஆனது கிடையாது. ஆனா ஃப்ரெஷ் கிரீம் கேக் எல்லாம் வந்து ஒரு 3 days தான் மேக்ஸிமம். அதுக்குள்ள வந்து கண்டிப்பா முடிச்சிடணும். சேம் திங் கிரீம் சீஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்க உங்க கேக்க கோட் பண்ணிருக்கீங்க, எஸ்பெஷலி ரெட் வெல்வெட் அந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னா அதையும் வந்து நான் ரூம் டெம்பரேச்சர்ல வைக்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ரெஃப்ரிஜரேட் பண்ணிருங்க. கண்டிப்பா 1 to 2 days வரைக்கும் நல்லாவே தாங்கும். நீங்க சர்வ் பண்றதுக்கு முன்னாடி அதை நீங்க வெளியே எடுத்து வச்சிட்டீங்க, ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா
அது வந்து நல்லா இருக்கும். ஒருவேளை நீங்க ஃபாண்டன்ட் வச்சு உங்க கேக்க கோட் பண்றீங்க அப்படின்னா அது கண்டிப்பா ரெஃப்ரிஜரேட் பண்றதோ ஃப்ரீஸ் பண்றதோ வந்து பண்ணக்கூடாது. அந்த ஃபாண்டன்ட் வச்சு நீங்க பண்ணீங்க அப்படின்னா அது ரூம் டெம்பரேச்சர்ல தான் இருக்கணும். ஒருவேளை நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்க அப்படின்னா அதுல இந்த கண்டென்சேஷன் மாதிரி ஆகி கேக்ஸ் வந்து ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிரும். இல்லாட்டி உங்க கலர்ஸ் அது எல்லாமே வந்து அப்படியே ஃபேட் ஆகி வந்துரும். சோ அதனால ஃபாண்டன்ட் யூஸ் பண்ணீங்க, கம் பேஸ்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து நீங்க ரெஃப்ரிஜரேட் பண்ணாதீங்க, ரூம் டெம்பரேச்சர்ல வச்சுக்கோங்க. நம்ம கேக்குக்கு ரொம்ப நாள் ஷெல்ஃப் லைஃப் வரணும் அப்படின்னா அது வந்து டெஃபினட்டான ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னா அதை ஃப்ரீஸ் பண்றதுதான். சோ நீங்க வந்து ஸ்பஞ்சஸை ஃப்ரீஸ் பண்றீங்க அப்படின்னா அது வந்து 4 months வரைக்கும் வரும். நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல கிளிங் ராப்ல ஏர் டைட்டா அதை வந்து ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னருக்குள்ள போட்டு ஏர் டைட்டா க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க உள்ள வச்சிடலாம். விப்பிங் கிரீம் ஏதாவது ரெடி பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதையும் வந்து தனியாவே ஒரு ஜார்ல போட்டு எந்த ஏரும் உள்ள போகாத மாதிரி டைட்டா க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க உள்ள வச்சிடலாம். ஒருவேளை நீங்க கேக்க வந்து ஃப்ராஸ்ட் பண்ணியே வச்சுட்டீங்க அப்படின்னா அழுங்காம அதை கொஞ்சம் ஃப்ரீசர்ல வச்சு அது செட் ஆனதுக்கு அப்புறமா அதை சுத்தி கிளிங் ராப் போடுங்க. அதை எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு நல்ல ஏர் டைட் கண்டெய்னர்ல மாத்திட்டு ஏர் எதுவும் உள்ள போகாத மாதிரி அதுக்கப்புறம் அதை நீங்க ஃப்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா வந்து ஒரு 3 months வரைக்கும் அதோட ஷெல்ஃப் லைஃப் வந்துடும். ஒருவேளை பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல போட முடியல அப்படின்னா கூட நீங்க அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணிட்டு அதை சுத்திக்கலாம். சோ பட் நீங்க ஃப்ரீசர்ல வைக்கிறப்ப மேக் ஷூர் தட் ரொம்ப நிறைய பொருள் வந்து கேக்க அமுத்திட்டு இருக்கிற மாதிரி வந்து இல்லாம வச்சுக்கோங்க. இது மெயினா எதுக்கு நம்ம பிளாஸ்டிக் ஜார்ல போட்டு அதை கவர் பண்றோம் அப்படின்னா ஈஸியா வந்து நம்ம கேக்ஸ் சுகர் வந்து ரொம்ப ஹைக்ரோஸ்கோபிக். சோ அதனால வந்து அது மாய்ஸ்சர் அப்சர்வ் பண்றது இல்லாம நம்ம பக்கத்துல என்ன பொருள் வச்சிருந்தாலும் அதோட ஃபிளேவர்ஸே வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிடும். நீங்க ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறப்போ ஃப்ரீசர்ல வைக்கிறப்போ மேக் ஷூர் நீங்க நல்லா வந்து கிளிங் ராப் போட்டுக்கிறீங்க அப்படின்னு. ஏன்னா ஈஸியா வந்து அதோட ஃபிளேவர்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிடும். அதுவும் மெயினா ஆனியன்ஸ், கார்லிக் இதெல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா கேக் வந்து கண்டிப்பா ஸ்பாயில் ஆயிடும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா வெல் கவர்டா வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த கேக் ஃப்ரோசன் ஸ்டேட்ல இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி டீஃப்ராஸ்ட் பண்ணி சர்வ் பண்றது அப்படிங்கறது பார்க்கலாம். சோ நான் யூஸ்வலா என்ன பண்ணுவேன் அப்படின்னா இப்போ கேக் வந்து நல்லா ஃப்ரோசன் ஸ்டேட்ல இருந்துச்சு அப்படின்னா எனக்கு நாளைக்கு அதை யூஸ் பண்ணும் அப்படின்னா இன்னைக்கு நைட் வந்து அதை நான் ஃப்ரிட்ஜுக்கு கொண்டு வந்து வச்சுட்டு ஒரு அளவுக்கு அந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு வந்து விடுவேன். எனக்கு பர்சனலா என்ன ஃபீல் ஆகும் அப்படின்னா அந்த கேக் வந்து ஃப்ரோசன் ஸ்டேட்ல இருந்து ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வரப்போ அந்த கேக் வந்து ஒரு சின்ன ஷாக் மாதிரி. சோ வந்து அது ரொம்ப ஃப்ராஸ்டிங் எல்லாம் லிக்விடா போற மாதிரி, ஐஸ் எல்லாம் வெளியே வர மாதிரி எனக்கு அப்படி ஒரு ஃபீலா இருக்கு. இது வந்து எனக்கு ரெக்கர் ஆனது கிடையாது, பட் எனக்கு இது ஒரு தடவை நடந்திருக்கு. ஓவர் நைட் வந்து அதை ஃப்ரீசர்ல இருந்து ஃப்ரிட்ஜுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதை எப்ப நான் சர்வ் பண்ணணும் அதை எப்படி யூஸ் பண்றேனோ அப்ப வந்து நான் வெளியே எடுத்து வச்சிருவேன் ரூம் டெம்பரேச்சருக்கு. சோ இந்த வகையில வந்து அந்த கேக்கோட அந்த ஷாக்னு சொல்லுவோம்ல, சோ அதை வந்து கொஞ்சம் குறைக்க முடிஞ்சிச்சு. இதே ஒரு வேளை நீங்க ஸ்பஞ்சஸ் தனியா ஃப்ரீஸ் பண்றீங்க, ஃப்ராஸ்டிங் தனியா ஃப்ரீஸ் பண்றீங்க அப்படின்னா அதே மாதிரி டாப் பண்ணிட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வாங்க. நான் வந்து எல்லாத்துக்குமே எனிதிங் நான் ஃப்ரீசர்ல வச்சா அதை வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃப்ரிட்ஜுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே வைப்பேன். ஃப்ராஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் பண்ணுவேன். ஆனா பட்டர் கிரீம் ஃப்ராஸ்டிங் எல்லாம் வந்து நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணாலும் அதை வெளியே எடுத்து நம்ம வந்து உடனே யூஸ் பண்ணிட முடியாது. ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்து சம்டைம்ஸ் எனக்கு வந்து அது ரொம்ப அந்த மெல்ட் ஆகிற ஸ்டேஜுக்கு போற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடும். சோ அதனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா லைட்டா வந்து பாலோ இல்ல ஏதாவது எசன்ஸோ ஒரு சின்ன ஏதாவது ஒரு லிக்விட் மட்டும் ஆட் பண்ணிட்டு அது திருப்பி ஒரு 2 நிமிஷத்துக்கு அதை பீட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்டிஃப் கன்சிஸ்டன்சி வந்து நல்லா கிடைச்சிரும். சோ அதுக்கப்புறம் வந்து அது நல்லா ஸ்ப்ரெடபிள் கன்சிஸ்டன்சில கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நீங்க வந்து அதிக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் உங்க கேக்ஸ்ல எல்லாம். அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு டிப் அப்படியே வச்சுக்கோங்க. நீங்க வந்து ஒருவேளை ஸ்பஞ்சஸ் அப்படியே வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து கட் பண்ணணும்ல, அந்த லேயர்ஸ் கட் பண்ணுவோம்ல, அதை வந்து நல்லா அது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்து அந்த ஸ்பஞ்சஸ் நல்லா பெர்ஃபெக்ட்டா நம்ம எப்பவும் போல ஆனதுக்கு அப்புறம் அதை நீங்க கட் பண்ணுங்க. ஒருவேளை அந்த ஜில்லுன்னு இருக்கிறப்ப வந்து நீங்க கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கிரம்ஸ் ஆகும், ஐஸ் ஆகும், நல்லா வராது. சோ அதனால ஸ்பஞ்சஸ் கட் பண்றதுக்கு முன்னாடி அது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்க. நீங்க அதே மாதிரி இந்த கேக்ஸை ஸ்டோர் பண்றப்போ ஃபியூ பாராமீட்டர்ஸ் நீங்க கன்சிடர் பண்ணலாம். என்னன்னா சன்லைட், ஒருவேளை ரொம்ப டைரக்டா சன்லைட்ல வந்து படுற மாதிரி கேக்ஸ் வைக்காதீங்க, ஏன்னா ஃப்ராஸ்டிங் வந்து மெல்ட் ஆயிடும். அதே மாதிரி இது வந்து டெம்பரேச்சர் டிபெண்டன்ட்டும் கூட. ஒருவேளை சம்மர் டைமா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்க கேக்ஸ் என்ன கேக் பண்ணீங்கன்னாலும் ஒரு ரிஸ்க் எடுக்காதீங்க, வெளியே ரூம் டெம்பரேச்சர்ல வச்சு கண்டிப்பா போய் ரெஃப்ரிஜரேட் பண்றதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நிறைய பேருக்கு கேக் வந்து சில்லா பிடிக்காது. சோ தெரியும், வயசானவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பா சாப்பிட மாட்டாங்க, குழந்தைங்க அந்த மாதிரி. சோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட கேக்ஸை வந்து கொண்டு போய் ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம், வெளியே வச்சு ரிஸ்க் பண்ண வேண்டாம். நீங்க ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டு சர்வ் பண்றதுக்கு ஒரு 2 hours முன்னாடி வெளியே எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா அது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க அதை சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஸ்பஞ்சஸ் வந்து பேக் ஆகி வந்துருச்சு அப்படின்னா அது வந்து கம்ப்ளீட்டா வயர் ராக்ல கூலாயே ஆகணும், கம்ப்ளீட்டா கூல் ஆகணும். கொஞ்சம் கூட அந்த வார்ம்தா இருக்கிறப்ப கூட வச்சிடாதீங்க, ஃப்ராஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்து ஒண்ணு அது மெல்ட் பண்ணிடும், அது மட்டும் இல்லாம அது வந்து ஒரு மாதிரி வேர்த்து நம்மளோட கேக்க கொல கொலன்னு போக வச்சிரும். சோ அதனால வந்து
மேக் ஷூர் கேக் வந்து கம்ப்ளீட்டா கூலா இருக்கு அப்படின்னு. இப்போ நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் வந்து இவ்வளவு நாள் பண்ணதுல நான் ரெஃப்ரிஜரேட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி எல்லாம் வந்து ட்ரை பண்ணிருக்கேன். அதை வச்சு சொல்லியிருக்கேன். நான் சொல்லியிருக்கிறத விட கண்டிப்பா ஷெல்ஃப் லைஃப் ஜாஸ்தியா தான் கிடைக்கும். நான் வந்து ஒரு சின்ன இது ஒரு கைடா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக நான் இதை சொல்லியிருக்கேன். சோ அவ்வளவுதான், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தினா உங்க தாட்ஸ் என்ன அப்படிங்கறது எனக்கு கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்ஸ்ல क्वेश्चंस லீவ் பண்ணுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்றேன். அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிகினர்ஸா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க. ஒருவேளை நீங்க இந்த சேனல்ல புதுசா பாக்குறீங்க அப்படின்னாலும் பேசிக்ஸ் ஆஃப் பேக்கிங் ரிலேட்டட் அதுவும் பிகினர்ஸ்க்காக வந்து நிறைய வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கான நிறைய பிளேலிஸ்ட் இருக்கு. சோ என்னோட சேனல்ல போய் பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. வேற எங்காவது என்ன பர்சனலா ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரிணி பாபுராஜ், என்ன ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.